ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா இறந்து போன ஒரு மனுஷன் திரும்ப வந்தாங்க அப்படின்னா, அதாவது திரும்ப உயிரோட வந்தாங்க அப்படின்னா சொல்ல முடியும். இப்படி ஒண்ணு சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு பெரி அப்படின்றவரு. இத பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்க முடியும். பெரி அப்படின்றவர் வந்து ஒரு லக்கி மேன் அப்படின்னு தான் சொல்லணும். இறந்ததுக்கப்புறம் திரும்ப உயிரோட வர்றது வந்து ரொம்பவே ஒரு அதிசயமான விஷயம். இந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சன் தான். இந்த பெரி அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த பெரி அப்படின்றவரோட ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, இவரை சேர்த்து 5 பேர். இவரோட ஒய்ஃப் பிளஸ் அவரோட 3 பசங்க. இவரோட ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா நிக்கி. இந்த பெரியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியோட பையன்ல ஒரு 8 வயசு பையன் இருக்காரு. அந்த 8 வயசு பையனோட ஃபுட்பால் டீமுக்கு கோச்சா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பெரி வந்து ஒரு நாள் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. உன்னோட டைம் வந்து முடிய போகுது அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லியிருக்கு. இதை கேட்டவுடனே பெரிக்கு வந்து ஷாக் ஆகி கண்ணை முடிச்சு பார்த்துருக்காரு. பக்கத்துல யாருமே இல்லை. அன்னைக்கு அவரோட வீட்டில் எல்லாருமே வந்து வெளியே போயிருந்திருக்காங்க. அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. இதை கேட்டவுடனே அவர் வந்து ரொம்பவே பயந்தும் போயிருக்காரு, பிளஸ் ஷாக்காகவும் இருந்திருக்காரு. இந்த வாய்ஸ் யாராச்சும் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு சின்ன ஃபேமிலி தான். இதை கேட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரு இந்த விஷயத்தை பத்தி அவங்க வீட்டில் யார்ட்டையுமே சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து அவர் கேட்காம இருந்திருக்கு. அவரும் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. எப்பவும் போல யதார்த்தமா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக அவர் வந்து நார்மல் லைஃப்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பயத்துலேருந்து மீண்டு அவரோட நார்மல் லைஃப்ல வர ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக அவரு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த குரல் வந்து அவருக்கு திரும்பவும் கேட்டிருக்கு. அந்த குரல் அப்ப என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உன்னோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கேட்டவுடனே பெரிக்கு வந்து முன்னாடி கேட்ட வாய்ஸ் கேட்டப்போ ஒரு பயம் இருந்துச்சுல, அதை விட ரொம்பவும் அதிகமா பயந்துருக்காரு. அதை பத்தி வீட்டில் என்னைக்காச்சும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவருக்கு மைண்டுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு அவர் தூங்கவும் போறாரு. அந்த தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்ல இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து அவங்க ரொம்பவும் பயந்துருவாங்க. அதனால அன்னைக்கும் அவர் அந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து தூக்கத்திலேருந்து முழிக்கிறாங்க. தூக்கத்திலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து கொரட்டை விட்டு இருந்திருக்காரு. பெரிக்கு அதுக்கு முன்னாடி கொரட்டை விடுற பழக்கம் வந்து கிடையாது. அந்த நேரத்தில் கொரட்டை சத்தத்தை கேட்டு நிக்கி வந்து ஷாக்கிங் ஆகி, நம்ம வீட்டில் யாருமே கொரட்டை விட மாட்டாங்களே, யார் கொரட்டை விடுறா அப்படின்னு முழிச்சு பார்க்கும்போது அவரோட ஹஸ்பண்ட் பெரிய வந்து வாயில நுர தள்ளிக்கிட்டு ஃபிக்ஸ் வந்ததுக்கு அறிகுறியோட கடந்திருந்திருக்காரு. அப்ப நிக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்திருக்காங்க. அங்க வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் பீட் வந்து நின்றுச்சு அப்படின்ட்டு அவருக்கு செயற்கையா வந்து ஹார்ட் பீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய வந்து சுயநினைவு வந்த மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரு முழிச்சு பார்த்ததை நர்ஸ் நோட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நான் பேசுறது வந்து உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவர் வந்து கேட்குதுன்ற மாதிரி தலையாட்டி இருந்திருக்காரு. நர்ஸ் வந்து இதுதான் என்னோட பேரு அப்படின்னு சொல்லி என் பேரை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பெரியும் வந்து அவங்க நர்ஸோட பேரை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து ஷாக்கிங்கோட அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மொத்தமாக ஹார்ட் பீட் நின்றுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வேற ஏதாச்சும் உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் வந்து சொர்க்கத்துலேருந்து கடவுளை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சரி உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவர் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நான் வந்து முழிச்சு பார்த்தப்ப என்னோட உடம்புல வந்து எந்த ஒரு நிறமும் இல்லாமல் ஏதோ காற்றுல நின்றுட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து என்னோட உடம்புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது என்னோட உடம்பு விட்டு நான் வெளியில் வந்து இன்னொரு ஆளாக என்னோட உடம்பு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு உருவம் வந்து எனக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த உருவம் வந்து என்கிட்ட என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நீங்க என் மேல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னுச்சு. நானும் அது மேலே ஏறி உட்காந்தேன். அது என்னை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு மேகத்தெல்லாம் தாண்டி புகை மூட்டமா இருக்க ஒரு இடத்துக்கு வந்து போணுச்சு. அந்த இடத்த தாண்டி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு லைட்டை வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரகாசமான ஒரு ஒளியவும் அந்த மாதிரி ஒரு அமைதியவும் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட குடும்பத்தில் எனக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாருமே வந்து என்னால் தொட்டு உணர முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரல் எனக்கு கேட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் பார்க்காத காட்சிகளான மிகப்பெரிய மரங்கள், அமேசிங் ஃப்ளவர்ஸ்லாம் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கை வந்துச்சு. அந்த கைய நான் புடிச்சப்ப, அந்த கை ஒரு இடத்துக்கு என்னைய கூட்டு போணுச்சு. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே ஒரு டிவில பார்க்குற மாரி ஒரு ஃபீலிங்க எனக்கு குடுத்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குரல் எனக்கு அந்த இடத்துல கேட்டுச்சு. அந்த குரல் என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, "உனக்கு திரும்ப போறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ போலாம்." அப்படின்ற மாரி அந்த குரல் என்கிட்ட சொன்னுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் சொன்னேன், "எனக்கு இங்கேருந்து திரும்ப போறதுக்கு மனசு இல்ல." அப்படின்ற மாரி நான் சொன்னேன். ஆனா அதுக்கு அந்த குரல் என்ன சொன்னுச்சுன்னா, "உன்னோட டைம் இது கிடையாது. உனக்கு டைம் இருக்கு. அதனால நீ திரும்பி போய் தான் ஆகணும்." அப்படின்ட்டு என்னோட ஃபேமிலில இருக்க எல்லாரையுமே என்கிட்ட காட்டுச்சு. அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சரி நான் திரும்ப போறேன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் நான் கண்ண தொறந்து பார்த்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்பு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது யாரா இருக்கணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ்.